எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். வெளிநாடு செல்ல உள்ளவர்களுக்காக அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்கும் வசதி. வெளிநாடு செல்ல உள்ளவர்கள் தாம் செல்ல உள்ள நாடுகளில் அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்வதற்கான வசதிகளை அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. இந்த விடயத்தை அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் கெஹலியா ராம்பக்வேல தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், உயர்கல்வி, வியாபாரம் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளுக்காக வெளிநாடு செல்ல எதிர்பார்த்துள்ளவர்கள் அது தொடர்பில் உரிய ஆவணத்தை சமர்ப்பித்து தாம் செல்ல உள்ள நாடுகளில் அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்வதற்கான வசதிகளை அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. குறிப்பிட்ட சில நாடுகள் சில தடுப்பூசிகளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான நாடுகள் சில தடுப்பூசிகளை ஏற்றுக்கொண்டுள்ளன. இது குறிப்பிடப்பட்ட நாடுகளுக்கு உயர்கல்வியை தொடர்வதற்காக, வியாபார நடவடிக்கைகளுக்காக அல்லது பிள்ளைகளின் கற்றல் செயற்பாடுகளுடன் தொடர்புடைய நிகழ்வுகளில் பெற்றோர் கலந்து கொள்வதற்காக செல்ல வேண்டி ஏற்படும். அவ்வாறானவர்கள் உரிய ஆவணங்களை வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சில் சமர்ப்பித்து தாம் செல்ல உள்ள நாடுகளில் அங்கீகரிக்கப்படுகின்ற தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள முடியும். இணைய வழியூடாக இதற்கு விண்ணப்பிக்க முடியும். இவ்வாறானவர்களுக்கு வழங்குவதற்காக ஒரு தொகை தடுப்பூசிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் ரிஷாட் 18ஆம் தேதி வரை விளக்கமறியல். முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீனை எதிர்வருகின்ற 18ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் உத்தரவிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் சம்பவம் தொடர்பில் ரிஷாட் மற்றும் அவருடைய சகோதரர் ரியாஜ் பதியுதீன் ஆகியோர் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி ரிஷாட் மற்றும் ரியாஜ் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருந்தனர். முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் கொழும்பு நீதவான் நீதிமன்றில் முன்னிலையாகியிருந்தார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கீழ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலேயே முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் இவ்வாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றில் முன்னிலையாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிழக்கு மாகாண ஆளுநருக்கும் கிழக்கு கடற்படையின் கட்டளை தளபதிக்கும் இடையில் சந்திப்பு. கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா யஹம்பத்திற்கும் கிழக்கு கடற்படையின் கட்டளை தளபதி சஞ்சீவ டயஸுக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்தில் நேற்றைய தினம் குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. புதிதாக பணியேற்றுள்ள கடற்படையின் கிழக்கு பிராந்திய கட்டளை தளபதி மரியாதை நிமித்தம் கிழக்கு மாகாண ஆளுநரை சந்தித்து கிழக்கு மாகாணம் தொடர்பில் கலந்துரையாடியுள்ளார். இதன்போது ஆளுநருக்கும் கடற்படை கிழக்கு பிராந்திய தளபதி நினைவு சின்னம் ஒன்றை வழங்கி வைத்துள்ளார். இன்று நள்ளிரவு முதல் கடுமையாக்கப்படும் கட்டுப்பாடுகள் வெளியானது இராணுவ தளபதியின் அறிவிப்பு. இன்று நள்ளிரவு முதல் மாகாணங்களுக்கு இடையிலான பயண கட்டுப்பாடு கடுமையாக அமல்படுத்தப்படும் என்று இராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். அத்துடன் அத்தியாவசிய மற்றும் சுகாதார பணியாளர்களை தவிர வேறு யாரும் மாகாணங்களை கடக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போது சற்று முன்னர் அவர் இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கலந்துரையாடல்களை தொடர்ந்து திருமணத்துக்கு வருகின்றவர்களின் எண்ணிக்கையானது 150 50 மட்டுப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் சுகாதார அமைச்சகம் புதிய சுகாதார வழிகாட்டுதல்கள் மற்றும் கட்டுப்பாடுகளின் தொகுப்பை இன்று பிற்பகல் வெளியிட்டது. இதேவேளை நாடளாவிய முடக்கம் குறித்து இன்னும் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். இலங்கையின் பல பகுதிகளில் இரவில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இலங்கையின் வானிலையில் இன்று மேல் சபரகமோ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல இடங்களில் மழை பெய்யும் என்று வானிலை மையம் எதிர்வு கூறியுள்ளது. ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் போது வீசுகின்ற பலத்த காற்றின் போதும் மின்னலால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை குறைக்கவும் போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களை வானிலை மையம் கோரியுள்ளது. தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையில் கடமைகளை பொறுப்பேற்றார் துமிந்த சில்வா. தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வா இன்று கடமைகளை பொறுப்பேற்றார். இந்நிகழ்வு துறைக்கு பொறுப்பான ராஜாங்க அமைச்சர் இந்திகா அனுருத்த உட்பட ராஜாங்க அமைச்சர்கள் சிலர் கலந்து கொண்டனர்.
சில தினங்களுக்கு முன்னரே திமுந்த சில்வா தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவராக நியமிக்கப்பட்டார். முன்னாள் அமைச்சர் பாரத லக்ஷ்மண் பிரேமச்சந்திர சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் தண்டனை அனுபவித்து வந்த துமிந்த சில்வா அண்மையில் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி குளத்தினை சுற்றுலா தலமாக அமைப்பது தொடர்பான கலந்துரையாடல். கிளிநொச்சி குளத்தினை சுற்றுலா தலமாக அமைப்பது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் இன்று இடம்பெற்றது. அண்மையில் குறித்த திட்ட வரைவு தொடர்பில் இரணைமடு நீர்ப்பாசன பொறியியலாளர் செந்தில் குமரனால் வழங்கப்பட்ட நிலையில் சமூக மட்டத்தில் பெரும் வரவேற்பு கிடைத்தது. குறித்த அபிவிருத்தி தொடர்பில் இன்றைய தினம் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மற்றும் அனுராதா ஜெயரத்ன கிராமிய வயல் நிலங்கள் மற்றும் அண்டியுள்ள குளங்கள், நீர்த்தேக்கங்கள் மற்றும் நீர்ப்பாசன அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் அனுராதா லங்கா ஜெயரத்னவின் இணைப்பு செயலாளர் சுமுது, கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு இணைத் தலைவர் தவநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அபிவிருத்தி தொடர்பில் கலந்துரையாடினர். இதன்போது குறித்த குளத்தினை சுற்றுலா தலமாக அபிவிருத்தி செய்து மக்களின் பொழுதுபோக்கு தலமாக மாற்றுவதற்கும் மாவட்டத்துக்கு வருமானத்தை ஏற்படுத்தும் வகையில் திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் வகையிலும் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். போராட்டத்தை வலுப்படுத்த வவுனியா மாவட்டத்திலும் அதிபர் ஆசிரியர்களுக்கு அழைப்பு. அதிபர் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாட்டை தீர்க்குமாறு மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற தொழிற்சங்க போராட்டத்தை வெற்றியடைய செய்ய வவுனியா மாவட்டத்திலும் அதிபர் ஆசிரியர்களை ஒன்றிணைந்து செயற்படுமாறு ஆசிரியர் அதிபர் ஒன்றிணைந்த சங்கங்களின் சம்மேளனம் கோரிக்கை விடுத்துள்ளது. வவுனியா சுத்தானந்தா இந்து இளைஞர் மண்டபத்தில் ஆசிரியர் அதிபர் ஒன்றிணைந்த சங்கங்களின் சம்மேளனத்தில் ஊடக சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இதில் இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம், இலங்கை ஆசிரியர் சங்கம், இஸ்லாமிய ஆசிரியர் சங்கம், ஐக்கிய தமிழர் ஆசிரியர் சங்கம், ஏகாபத்த குருசேவா சங்கம், அதிபர் சங்கம் என்பவற்றின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டுள்ளனர். இதன்போது அவர்கள் கருத்து தெரிவிக்கையில், ஆசிரியர்களின் சம்பள பிரச்சினை உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும். நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற குறித்த தொழிற்சங்க போராட்டத்திற்கு வவுனியா மாவட்ட அதிபர் ஆசிரியர்களும் பூரண ஆதரவை வழங்குகின்றோம். இது தொடர்பாக வவுனியா மாவட்ட இரு விடய கல்வி பணிப்பாளர்களுக்கும் அறிவித்திருக்கின்றோம். அரசாங்கம் குறித்த பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வை பெற்றுத் தர வேண்டும். குறித்த போராட்டம் தற்போது சர்வதேசத்தினது கவனத்தை பெற்றுள்ளது. எனவே எங்களது நியாயமான கோரிக்கைக்கு அரசாங்கம் பதில் தர வேண்டும். அதுவரை எமது போராட்டம் தொடரும் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். பயண கட்டுப்பாடுகள் இன்றோ நாளையோ விதிக்கப்படும், விரைவில் முடிவு என தகவல். ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவுடன் கலந்துரையாடியதை தொடர்ந்து மக்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தும் சாத்தியமான பயண கட்டுப்பாடுகள் இன்றோ அல்லது நாளையோ விதிக்கப்படும் என்று ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டிருக்கின்றது. புதிய பயண கட்டுப்பாடுகள் குறித்து முடிவு விரைவில் அறிவிக்கப்படும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கோவிட் நோயாளிகளின் விரைவான அதிகரிப்பு மற்றும் அதிகரித்து வருகின்ற இறப்புகளுடன் நாட்டின் சுகாதார அமைப்பு சோர்வடையும் விளிம்பில் இருப்பதால் நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவை விதிக்க சுகாதார நிபுணர்கள் தங்கள் கோரிக்கைகளை விடுத்து வருகின்றனர். இந்த அழிவு டெல்டா வகையால் ஏற்பட்டதாக நிபுணர்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். உடனடியாக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படாவிட்டால் இறப்பு எண்ணிக்கை ஒரு நாளைக்கு 200ஐ தாண்டும் மற்றும் தினமும் 5000க்கும் மேற்பட்ட புதிய நோயாளிகள் கண்டறியப்படுவார்கள் என்று முன்னணியில் உள்ள மருத்துவர்கள் கணித்திருக்கின்றார்கள். டெல்டா மாறுபாட்டை எதிர்கொள்கின்ற சில நாடுகள் முடக்கல்களை அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. விரைவில் எரிபொருள் தட்டுப்பாடு, விடுக்கப்படும் கடும் எச்சரிக்கை. சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் மற்றும் பால்மா தட்டுப்பாடு போல மீண்டும் ஒரு தட்டுப்பாடு இலங்கையில் ஏற்படவிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது பற்றி அவர் இன்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அதற்கமைய மிக விரைவில் நாட்டில் டீசல் மற்றும் பெட்ரோல் உட்பட எரிபொருட்கள் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்களுக்கான அத்தியாவசிய சேவைகளாகிய சமையல் எரிவாயு, பால்மா ஆகியன இன்று மிக நெருக்கடியாகவே காணப்படுகின்றன. பாரிய தட்டுப்பாடும் நிலவுகின்றது. மக்கள் திரளாக நின்று வரிசையில் காத்திருந்து அவற்றை பெறுகின்றனர். இந்நிலையில் வருகின்ற நாட்களில் அரசாங்கத்தின் பலவீனமான பொருளாதார நிர்வாகத்தினால் எரிபொருட்களுக்கான தட்டுப்பாடும் ஏற்படலாம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அதோடு அந்நிய செலாவணி இருப்பு நெருக்கடி தொடர்ந்தும் அவ்வாறே இருந்தால் எரிபொருட்கள் இறக்குமதியும் கட்டுப்படுத்தப்பட்டு இறுதியில் எரிபொருட்களுக்கான மிகப்பெரிய தட்டுப்பாடு ஏற்படலாம். அதனால் மக்கள் எரிபொருள் வரிசையில் காத்திருக்க நேரிடும்.
அத்தியாவசிய பொருட்களின் விலையை கட்டுப்படுத்த அரசு தவறிவிட்டது. உலகளாவிய வாழ்க்கை தரவுகளின்படி வாழ்க்கை செலவை மோசமாக நிர்வகிக்கின்ற 5 நாடுகளில் இலங்கையும் ஒன்றாகும். மேலும் கோவிட்-19 தொற்று நோய் சம்பந்தப்பட்ட உச்சத்தை நோக்கி இலங்கை தள்ளப்பட்டுள்ளது. மேலும் வாழ்க்கை செலவு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்த நிலைமை இலங்கை மக்களை மரணத்தை நோக்கி தள்ளுகிறது என்று பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். நாடு எதிர்கொள்ளும் பேரழிவிலிருந்து காப்பாற்றுவதற்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடி முடிவெடுக்க அனைத்து கட்சி மாநாட்டை கூட்டுவது பொருத்தமானதாக இருந்தாலும் அத்தகைய நடவடிக்கைக்கு அரசாங்கம் தயாராக இருப்பதாக தெரியவில்லை. இது அரசாங்கத்தின் பிடிவாதமான அணுகுமுறையை தெளிவாக காட்டுகிறது என சஜித் பிரேமதாச வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.